1960களில் பகவான் ஸ்ரீ ரஜினீஷ் அல்லது ஓஷோ என எல்லாவராலும் அழைக்கப்படும் ஆற்றல் மிகு ஆன்மீக சொற்பொழிவாளர் 1970களில் தான் ஞானம் அடைந்ததாக அறிவித்தார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேவில் உள்ள கோரேகான் பகுதியில் தனக்கான ஆசிரமத்தை அமைத்த ஓஷோ மிகப்பெரிய சீடர்களின் கூட்டத்தை உருவாக்கினார். குறிப்பாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த பலர் அவரை பின்தொடர்ந்தனர். அவற்றுள் வினோத் கண்ணா மற்றும் மகேஷ் பட் போன்ற பாலிவுட் பிரபலங்களும் அடக்கம். பின்னர் அமெரிக்க ஓரேகான் மாகாணத்தில் ஆசிரமம் அமைத்து அங்கே இருந்து உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய சீடர்களின் கூட்டத்தை உருவாக்கினார் ஓஷோ. திடீரென்று 1990 ஏற்பட்ட அவரது மரணம் பல சந்தேகங்களை இன்றும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அவர் மாரடைப்பால் காலமானார் என குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இன்றும் அவரின் மரணம் பல சந்தேகங்களை கிளப்புகிறது. அதை முழுமையாக இந்த காணொளியில் அலசுவோம். நான் கலைச்செல்வன், இது கதா குரு. ஜனவரி 19 மாலை 5 மணி அளவில் ஓஷோ இறந்ததாக கூறப்படுகிறது. அதே தினத்தில் இரவு 7 மணி அளவில் ஒரு தியான கூட்டமும் அவர் தங்கியிருந்த புனே ஆசிரமத்தில் நடைபெற்றது. பின்னர் சுவாமி பிரேம் அம்ரிதோ என்ற ஓஷோவின் தனி மருத்துவர் அந்த கூட்டத்தில் ஓஷோ இறந்ததாக அறிவிக்கிறார். வெறும் 10 to 15 நிமிடங்கள் மட்டுமே அவரது உடல் பொது பார்வைக்காக வைக்கப்பட்டது. பின்னர் ஒரு சில மணி நேரத்தில் இறுதி சடங்கு செய்யப்பட்டு ஓஷோவின் உடல் மறைக்கப்பட்டது. இந்த வேகமாக நடந்த இறுதி சடங்கு தான் இங்கு பல சந்தேகங்களை எழுப்புகிறது. ஓஷோவின் முதன்மை செயல் அதிகாரியாக இருந்த மா யோகலட்சுமி ஓஷோவின் இறுதி சடங்கு நடைபெற்ற அந்த தருணத்தில் அவர் பாம்பேயில் இருந்ததாகவும் தன்னால் அந்த இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாமல் போனதாகவும் குறிப்பிடுகிறார். வேகமாக நடந்த இந்த இறுதி சடங்கு தான் இங்கு பல சந்தேகங்களை எழுப்புகிறது. பல்லாயிரக்கணக்கான ஓஷோவின் சீடர்களை அஞ்சலி செலுத்த விடாமல் ஏன் இறுதி சடங்கு வேகமாக நடந்தது என்ற கேள்வியும் எழுப்புகிறார் அவர். ஓஷோவின் குடும்பமும் ஆசிரமத்தில் உள்ளே இருந்தது. அவர்கள் ஓஷோவை பல நாட்கள் சந்திக்கவே இல்லை. மேலும் ஓஷோவின் நெருங்கிய தோழியாக அறியப்படும் மா பிரேம் நிர்வாணாவின் 41 நாட்கள் முந்தைய மரணமும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஓஷோவின் மரணத்திற்கு சான்றிதழ் வழங்கிய மருத்துவரான டாக்டர் கோகுல் கொக்கனி ஓஷோவின் மரணத்திற்கு காரணமாக மாரடைப்பு இருந்தது என சான்றிதழ் வழங்குமாறு தான் பணிக்கப்பட்டதாக கூறுகிறார். ஆனால் ஓஷோவின் உடலை ஆராய்ந்த போது அப்படி எந்த விதமான அறிகுறிகளும் தனக்கு தெரியவில்லை என மருத்துவர் கூறுகிறார். இது ஓஷோவின் மரணத்தில் மேலும் சந்தேகத்தை எழுப்புகிறது. ஓஷோவிற்கு வழங்கப்படும் மருந்து ஓவர் டோஸாக, அதாவது அளவிற்கு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் இந்த மருத்துவர் எழுப்புகிறார். இதற்கு முன்னதாக ஓஷோ அமெரிக்காவில் இருந்தபோது கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது தனக்கு தாலியம் என்ற மெதுவாக கொள்ளும் விஷம் கொடுக்கப்பட்டதாக அப்போதைய அமெரிக்க அதிபரான ரொனால்ட் ரீகன் மீது
ஓசோ குற்றம் சாட்டினார். அந்த நிலைமையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த நிகழ்வுடன் ஒப்பிட்டார். அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் நிறைய பிரபல மனிதர்கள் வரலாற்றில் கொல்லப்பட்டே இருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ் முதல் தற்போதைய ஓசோ வரை இந்த வரிசையில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மறந்து ஓசோவின் புத்தகங்களை வாசித்தாலோ அல்லது அவரது காணொளியை நாம் கேட்டாலோ வேறொரு உலகத்திற்கு சென்று விடுவோம். அந்த உலகத்தில் ஓசோ இன்னும் வாழ்ந்து கொண்டு. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். ஒரே ஒரு லைக் செய்து எங்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.